அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை பனங்காடி. நம்ம மதுரை பனங்காடி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 800 மீட்டர் தொலைவில் ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட நல்லா கம்பீரமா காட்சி கொடுக்குது பாருங்க. இந்த வீடு தான். இந்த வீடு நல்ல ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போடும் மிக நேர்த்தியான கட்டுமானத்தோடையும் மிக அருமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட 3 பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, நல்ல ஒரு உயரமா நல்ல கம்பீரமா காட்சி கொடுக்குது இந்த வீடு. இந்த வீட்டோட முன்பக்கம் பார்த்தோம்னா ஒரு 24 அடி ரோட்ல அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த வீட்டோட முன்பக்கம் எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்க்குறோம். இந்த பார்க்கிங் ஏரியாவில் தளத்தில் ஃபுல்லாக நல்ல கிரிப்பான டைல்ஸு, பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அது போக 2 பக்கம் அரை சவருக்கு டைல்ஸ் பதிச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க. வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இங்கே வாசத்துலிக்க ஒரு குழா கொடுத்துருக்காங்க. இங்கே இன்வெர்டர் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வால்லையும் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அது போக லெஃப்ட்ல இபி மீட்டர் கேபினெட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தலைவாசல் தான் பார்க்குறோம். தலைவாசலுக்கு திருப்பி ஒரு எம்எஸ்ல ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. அது போக எம்எஸ்ல மேலே வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட முன்பக்க தலைவாசல் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த தலைவாசல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ நல்லா இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறோம் பாருங்க. இந்த பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவாசலில் நல்லா டீ குட்டில் அருமையாக பாலிஷ் பண்ணி சிறப்பாக ஒரு தலைவாசல் டோர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு 3 படி ஏறி போகிற மாதிரி கிரானைட்டில் 3 படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்க்கிங்லேயும் பிஓபியில் சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த தலைவாசல் டோரை ஓப்பன் பண்ணி இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு போயிடுவோம். இப்போ உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸு நல்லா கிளாசி லுக்கில் இந்த ஹாலில் நல்லா சிறப்பாகவே வடிவமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா ஸ்பேஸ் தான் பார்க்குறோம். நல்லா எவ்வளோ நீளமான ஹால்னு பாருங்கள். சீலிங் ஃபுல்லாகவே பிஓபியில் பால் சீலிங்கில் அருமையாக மல்டி கலர் லைட் எல்லாம் போட்டு சூப்பராக பால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் சீலிங் ஃபுல்லாகவே பால் சீலிங் ஒர்க் பண்ணி மல்டி கலரில் ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் நல்லா க்ளோஸில் பார்க்குறோம். பின்னாடி நல்லா பேனல்லாம் கொடுத்து சூப்பராக இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கிழக்கு பார்த்து பூஜை கப்போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு டெய்லான பூஜா கப்போர்டு கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த லிவிங் ஹால் ஆப்போசிட் வால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோட அந்த ஜன்னல் அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல பால் சீலிங் ஒர்க்கு அருமையாக சூப்பராக சீலிங் ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. அது போக சீலிங் ஃபேனு வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஹாலில் இந்த வீடு மொத்தம் 3 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வீடு மொத்தம் 3 பெட்ரூமோட கட்டியமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இது அந்த பெட்ரூமோட டோர் தான். வாங்க இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சூப்பருங்க. அதே மாதிரி 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸு சேம் பேட்டர்னில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இது அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த பெட்ரூமு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு. 4க்கு 2 யூனிஃபார்மாக வெர்டிஃபை டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. அது போக இந்த பெட்ரூம்லேயும் பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட ப்ளஸ் சீலிங் ஃபேனோடைய இந்த சீலிங் அமைஞ்சிருக்கு. லெஃப்டில் கான்ட்ராஸ்டாக நல்லா க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்குது. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க.
அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடய இருக்குது. தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் பாத்ரூமில் போயிட்டுருக்காங்க. அதே பேட்டர்னில் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வால் முழுதுமே. அது போக ஒரு வாஷ் பேஷனும் அமைச்சிருக்காங்க. அது போக வழக்கத்திற்குரிய பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமு தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹாலுக்கு திரும்ப நம்ம வெளியே வர்றோம். இந்த ஹாலுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்க, அந்த பக்கமும் தலைவாசல் டோருக்கு பின்புறமா அங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லையும் அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் யூனிஃபார்மாகவே இங்கேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நல்லா லாஃப்ட்லாம் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அதே சேம் பேட்டர்னில் டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடய கொடுத்துட்டாங்க. அந்த பெட்ரூம்லையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரர் இருந்துச்சு, இங்கேயும் கொடுத்துட்டாங்க. அது போக இந்த பெட்ரூம்லையும் நல்லா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வீடு தரைத்தளத்திலேயே இப்போ அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. தளத்தில் நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. நல்ல ஓரளவு ஸ்பேஸ் இருக்கு. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு. தேவையான ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. கான்ட்ராஸ்டா இந்த பக்கம் லெஃப்ட்ல டார்க் கிரீனும் லைட் கிரீனும் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்லையும் டிசைன் பண்ணி காமிச்சு அதுக்கு ஒரு மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த தளத்தில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹாலுக்கு திருப்பி வர்றோம். இப்போ நம்ம கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது தளத்தில் அமைஞ்சிருக்க தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். கிச்சன் என்ட்ரன்ஸில் பிஓபியில் ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பாருங்க ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து லெஃப்டில் இங்கேயும் அலமாரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேடை ஃபுல்லாக கிரானைட்டில் ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய திங்ஸ் எல்லாமே மாட்டப்பட்டிருக்கு. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு இங்கே ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா லாஃப்ட் பாருங்க, எல் டைப்ல லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க எல் டைப்ல லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க நல்ல டெய்லான வார்ட்ரோப்பு, 2 வார்ட்ரோப்பு கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடைய. இந்த கிச்சனுக்கு நல்ல டெய்ல் வார்ட்ரோப்பா வித் கிளாஸோட ஃபிட்டிங்ஸோட இந்த வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ் பாயிண்ட் நிறைய கொடுத்துருக்கிறதுனால இந்த கிச்சன்ல திங்ஸ் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாவே பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல தளத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்துல லிவிங் ஹால் பார்த்துட்டோம். 1க்கு 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். மாடுலர் கிச்சன் செட்டப் பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வர்றோம். வாங்க இப்போ மாடியில் அமைஞ்சிருக்க அடுத்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம மாடி படி ஏறி போவோம் வாங்க. இந்த வீடு தரைத்தளத்தில் 2 பெட்ரூமும் மேல் தளத்தில் 1 பெட்ரூமோடையும் மொத்தம் 3 பெட்ரூமோடைய கட்டி அமைச்சிருக்காங்க. அது போக மாடிக்கு போகிற ஏரியா ஃபுல்லாகவே மேலே சீலிங் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி அருமையாக எலிவேஷனில் கிரில் காமிச்சிருக்காங்க. பாருங்க இந்த ஹெட்ரூம் எல்லாமே கட்டியிருக்காங்க. சீலிங் கவர் பண்ணியிருக்காங்க ஹெட்ரூமில். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் வந்து எம்எஸ்ல ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜில் தளத்தில் ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு எம்எஸ்ல மாடிக்கு போகிறதுக்கு ஒரு கேட் கவர் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கேட்டு. இங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து இடம் இருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம மாடி பகுதிக்கு வந்திருக்கோம். மாடி தளத்தில் தட்டோடு போயிச்சிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் மிக சிறப்பாகவும் அழகாகவும் இந்த வீடு மிக நேர்த்தியாகவும் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஓனர் தனக்காக கட்டினா எப்படி கட்டுவோமோ அதை மாதிரியே கட்டியிருக்காங்க. பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான மொட்டை மாடியில். அது போக இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே டேங்க் கிளீன் பண்ண போகிற ஏரியாவுக்கு எம்எஸ்ல லேடர் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம கிழக்கு பார்த்து இந்த வாசல் வச்சிருக்க இந்த பெட்ரூமை தான் நம்ம பார்க்குறோம். இங்க ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இங்க டைல்ஸ் பேட்டர்னே மாறி இருக்கு. இங்க வேற கலர்ல 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல சூப்பரா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்ல பாருங்க, நல்ல டைலான வார்ட்ரோப் இருக்கு. இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக இங்க லாப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல மேல சீலிங்ல ஸ்பாட் லைட் கொடுத்து டெக்கரேட்டிவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங்ல பாருங்க ஃப்ளவர் டிசைன் பண்ணி மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வழக்கமா ஒரு பெட்ரூமுக்கு தேவையான லாஃப்ட் கப்போர்டு, ஒரு வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரு, ஜன்னல் வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி, ஃபால் சீலிங் டெக்கரேஷனு எல்லாமே சிறப்பாகவே மிக நேர்த்தியாகவே பண்ணி காமிச்சிட்டாங்க. பாருங்க, நல்ல பெரிய வெண்டிலேஷனுக்கு நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. கப்போர்டு ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட 3வது பெட்ரூமில் இருக்க இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான். இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. தளத்தில் நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸும் அதே கான்செப்ட் டைல்ஸும் வால் முழுதுமே ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல ஓரளவு ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடய இருக்கு. அது போக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டை பற்றின ஹைலைட்ஸ் நம்ம பேசுவோம். சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் ஒரு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடைய ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட 1100 சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ரோடு உட்பட 2.5 சென்ட் இடத்துல 24 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல நீர்வளமிக்க பகுதின்றதுனால போரு நல்லா டெப்தா 325 அடி ஆழத்தில் போட்டிருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமோட இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க. 3 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப் இருக்கு. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்பு, கப்போர்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. லேஅவுட் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் எல்லாம் இருக்கு. இந்த வீட்டுக்கு விலை 59 லட்சம் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் சேனலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.